ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 67 2ஆம் வசனம். Psalms 67 verse 1 in English. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்கிற அருமையான ஒரு ஜெபம். தேவரீர் எங்களுக்கு இரங்கும், எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் வெட்கமடையவில்லை என்று சொல்லி. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய முகத்தை அவர் உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணும் பொழுது நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். The child of God, this is the prayer of the psalmist. He says, Lord, be gracious unto us. Remove all our mistakes, forgive all our sins and forget all our iniquities. Make us worthy so that we will be blessed. In order for every one of us to be blessed, we should be eligible to be receiving the blessing. There are times God's blessing is not available for many people because of their sins, because of their iniquities, because of their trespasses. So we need to pray that the Lord shall be gracious unto us and bless every one of us. That is the prayer today. Unless God forgives and removes every obstacles of our blessings, we will not be able to receive the blessings. So it is more important to receive God's mercy, God's kindness, and God's grace in our life. Then God will bless us. When God blesses anyone, his face shall be radiant, because God sees your situation. God forgives your iniquities and bless you. That is the reason he shows his gracious face to every one of us. When we see the face of God, our faces are radiant. We will not be ashamed. அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய பிரகாசமான முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசம் அடைகின்றது. எப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றதோ, எப்பொழுது நம்முடைய அக்கிரமங்கள் நம்மை விட்டு எடுக்கப்படுகின்றதோ, அப்பொழுது நாம் தைரியமாக தேவ சமூகத்தில் நம்முடைய தேவ பிரசன்னத்தை உணர முடியும், தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியும். அப்பொழுது நம்முடைய முகமும் பிரகாசம் அடைகின்றது. Only when you have the presence of God in your life, you will also be blessed and your faces will be radiant. Today, God expects you to pray this prayer every day in your life. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தாவே என் மேல் கிருபையாக இரும் என்று சொல்ல வேண்டும். அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், நீர் என் மேல் கிருபையாக இரும் என்று சொன்னான். Like the publican in the temple, he prayed, Lord, be gracious unto me. I am not worthy to come near your presence. God forgave him. God gave him the grace and blessed him. And his face was radiant. Today, you want your face to be radiant? Humble yourself. Receive God's grace and be blessed.
நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையை பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மேல் கிருபையாயிரும். நாங்கள் எதற்கும் பாத்திரவான்கள் அல்ல. உடைய கிருபையின்படி எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது நாங்கள் பிரகாசம் அடைவோம். நாங்கள் அனைவருக்குமை சொல்லுவோம், ஆசீர்வாதமாய் இருப்போம். எங்களை ஆசீர்வதித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.